ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் சண்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எங்கள் வீட்டில் நடந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். சண்டே மார்னிங் எழுந்திருக்கவே 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்திரிச்சது எப்போயுமே ஃபஸ்ட்டு டீ குடிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன். சாட்டர்டே நைட்டே இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. இப்போது சோடா உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சனால நல்லா பொங்கி வந்திருக்கு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்லி ஊற்றி சிம்பிளாக சோம்பு சாம்பார் தான் வச்சேன். வீக்கெண்ட்னாவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு செம்ம சடவாக இருக்கும். அதனால் சிம்பிளாக சாம்பார் வச்சாச்சு. இது வந்து நாங்கள் சோம்பு சாம்பார்னு சொல்லுவோம். இது வந்து தக்காளி குருமான்னு சில பேர் சொல்லுவாங்க. சிம்பிளாக செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. என் பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே நானே ஹஸ்பண்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டிவியில் ஏதோ ஒரு படம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டே அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. அப்படி உட்காந்துட்டே இருந்த வேலையாகாதுன்ட்டு என் ஹஸ்பண்டையும் பையனையும் மார்க்கெட்டுக்கு தாட்டி விட்டாச்சு. அவங்க 2 பேர்த்தையும் தாட்டி விட்டு வீட்டு வேலையை செய்ய நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாங் கேட்டே வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டிவியில் வந்து மொபைல் கனெக்ட் பண்ணி ஒரு மெலோடி சாங்கை போட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாட்டு கேட்டே வேலை செய்கிறப்ப அந்த வேலை செய்கிற களைப்பே தெரியாது. பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி டக்கு டக்குன்னு எல்லாம் ஃபுல்லாக பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சாச்சு. கிச்சன் ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து மாப் போட்டலாம் வீட்டுக்கு அப்படின்னு மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். என் பையனை வச்சுட்டு வீடு துடைக்கிறது ரொம்ப சிரமம். இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டே இருப்பான். வீடு துடைச்சிட்டு இங்கிட்டு வரக்குள்ளே வலிக்கிட்டு விழுந்துருவான். இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை செய்வான். அதனால் வரக்குள்ளே சீக்கிரமாக வேலையை செஞ்சிடணுன்ட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம ஒரு டைம் செட் பண்ணியிருப்போம், ஒரு 1/2 hourக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சிடணும் அப்படின்ட்டு. அந்த டைமுக்குள்ளே டக்கு டக்குன்னு அவ்வை சண்முகி மாதிரி எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வீட்டெலாம் தொடச்சதுக்கப்புறம் வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக லைட்டாக ரூம் ஸ்ப்ரே அடிப்பேன். அதை அடித்தாவே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும். வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார்றக்குள்ளே மார்க்கெட் போனவங்க வந்துட்டாங்க. சரி, வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து அண்டா மூடி மேலே தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். மல்லித்தலை, கருவேப்பிலைலாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். என் ஹஸ்பண்ட் பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அவருக்கு வந்து அவராக க்ளீன் பண்ணால் தான் மனசு திருப்தியாக இருக்கும். சரி, க்ளீன் பண்ணுங்கன்னு அவர் விட்டாச்சு. அவர் க்ளீன் பண்ணுறது வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்ட்டு என் பையன் மேலே ஏறி உட்காந்து எப்படி வந்து அத்தை வாஷ் பண்ணுறாருன்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குறாரு. நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் ப்ரிப்பரேஷன் தான். குக்கரில் சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபிஷ்ஷுக்கு நல்லா மசால் தடவி வச்சாச்சு. குழம்புக்கு போடுறதுக்கு தனியாக ஃபிஷ் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது குழம்பும் வச்சாச்சு. மீன் குழம்பு ரெசிபி அண்டு வந்து ஃப்ரை பண்ணுற ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள். அதையும் சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா மணி 6. என் பையன் நல்லா ரெடியாகி நின்றுருந்தான். அப்புறம் அவங்க சொன்னாங்க வெளியே போகலாம் அப்படின்னாங்க. ஷாப்பிங்னு சொன்னோன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் ரெடியாகி ஃபஸ்ட்டாக வெளியே வந்துட்டேன். என்னை பார்த்துட்டு என் பையனையும் பின்னாடியே வந்தான். நான் தான் பைக் சாவி போடுவேன் அப்படின்ட்டு சாவி எடுத்துகிட்டு வெளியே வந்து எந்த பைக்குன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சு நின்றுருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக கிளம்பியாச்சு. சண்டேன்னு சொன்னாவே ஈவினிங் கம்பல்சரி அவுட்டிங் போயே ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அப்படி தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து செப்பல் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து கடைக்கு போயிருந்தோம். அங்கேயும் போய் ஆகிலும் செம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. நம்ம கூட போகிறதே இதுக்காகத்தான். வெளியே போனால் கம்பல்சரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டே ஆவேன். இந்த டைம் எனக்கு ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அதனால் பார்த்தோன்னே டெம்ட் ஆகி ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் எனக்குன்னு கேட்டு என்னை வாயவே பார்த்துட்டு இருந்துச்சு. சாரிடா மகனேன்னு சொல்லி அப்படி அவனுக்கு ஒரு ப்ரௌனி ஊட்டி விட்டாச்சு. அவனுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிக்கிச்சு. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டே இருந்தார். பப்ஸு, ப்ரௌனி இந்த மாதிரி என்ன சாப்பிட்டாலும் கடைசியாக நான் வந்து முடிக்கிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா டீ தான். ஈவினிங் டீ குடிக்காத எனக்கு தலைவலியே வந்துடும். ஸோ டீ குடிச்சிட்டு அப்படி வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனோன்னா வந்து ஆகிலுக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் ஆகில் வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு தோசையை ஊட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஆகிலுக்கு தான் தோசை ஊற்றினேன். தோசை வேகிற கேப்பில் போய் அப்படி ஸ்டார்ட் மியூசிக் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆகில் குட்டாக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. சரி, எதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணோம், அவர்ஸாக நம்மளுக்கு தோசை ஊற்றலான்ட்டு எனக்கு ஹஸ்பண்டுக்கும் சேர்த்தே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறாங்க. அதான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன்.
இட்லி அந்த கூட ஒரே ஈடாக ஊற்றிடலாங்க. இந்த தோசைங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ தோசை ஊற்றியாச்சு. மதியம் வச்சு மீன் குழம்பே இருந்துச்சு, அதை வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே தூக்கம் வருதுன்னு சொல்லி அழுக ஆரம்பித்தவன் தான். அவனுக்கொசரமே நான் வந்தோடனே ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் நேராக கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கானு. இது கூட நம்மளை வச்சு செய்துங்க. சரி எப்படியோ அவனை இழுத்து உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். அதோடு நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன வேலை, வெஷல் வாஷிங் தான். அதையும் முடிச்சு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேஸ் எல்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் படுக்கிறதுக்கு பாய் தலகாணிலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நானும் மெயின் டோரை க்ளோஸ் பண்ணி லைட் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி படுத்துட்டோம். எங்களோட சண்டே ரொட்டீன் இவ்வளோ தான். எங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு விலாகு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.